உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகிற்சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். தூயவனை சந்திக்க முடியாதவாறு ஏற்றுக்கொண்ட சூளையை சுந்தரர் வந்து நீக்குவதா? யாருக்காக எனக்கு இந்த சூளை நோய் வந்ததோ அவரே வந்து நீக்குதல் என்பது எனக்கு இரட்டை சூளை அப்படின்னு சொல்லி வாளால் தனது உயிரை பறித்து கொண்ட பெருமகன் அங்கே கட்டிலே கடத்தி வைக்கப்பட்டிருக்கிறான். அதை மறைத்துவிட்டு முகத்தில் சிரிப்போடு வந்து சுந்தர பெருமானை வரவேற்கிறாள் மானக்கஞ்சாரியரின் மகள் ஏர்கோனின் மனைவி. அவருக்கு எங்கேயோ நெருடல், சுந்தரருக்கு ஒரு நெருடல், எங்கேயோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்ட்டு எங்கே கலிக்காமர்னு தேடுறார், நண்பனை தேடுகிறார். இல்லைங்க அவர் வருவாருங்கன்னு சொல்லி இவங்க சமாளிக்கிறாங்க, மழுப்புறாங்க. அவர் உடனே விறுவிறுன்னு உள்ளே போய் அவருடைய சயன அறைக்குள்ளே போயிட்டார். அங்கு பார்த்தால் வீழ்ந்து கிடக்கிறார், இறந்து கிடக்கிறார் ஏர்கோன். என்னம்மா அது, என்னது, என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு? கதறுகிறார், அழுகிறார், தரை வீழ்ந்து அப்படியே முட்டிக்கிறார். அவர் யார்? சுந்தர பெருமான். வாழ்க்கையில் அவர் அழுத இடம் அதுதான். வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு இருந்த பெருமான் ஏர்கோனது இறப்பை கண்டவுடன் அப்படியே கொட்டி தீர்க்கிறார். அந்த நட்பின் வலிமை அது. என்ன செய்கிறது? என்னால் தானே அவருக்கு இறப்பு வந்தது, என்னால் தானே அவர் சூழ வந்தது. பெருமானே நியாயமா அவரது உயிரை பறித்து கொண்டாயே, என்ன பண்ணுறது? ஒன்றும் புரியலை இவருக்கு. 1000 பதியங்களை அள்ளித்தந்த சுந்தரர் பெருமானுக்கு தனது இனிய நண்பன் இறந்து கிடக்கிறானே என்று எதுவும் செய்ய தோன்றவில்லை. இந்த வாள்தானே இவரை குத்தியது, இவர் வயிற்றிலே பாய்ந்தது. அந்த வாளை எடுத்துக்கிறார். எடுத்து தனது கழுத்தை அறுக்க முயல்கிறார். வீழ்ந்து கிடந்த ஏர்கோன் கலிக்காமன் இறைவனது திருவருளால் எழுகிறார். ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. இறந்து கிடந்தவன் எழுகிறான். எப்போ தனது நண்பன் கழுத்தை அறுத்து கொள்ளப் போகிறானே என்று இறந்த ஏர்கோனுக்கு தெரிகிறது. இறைவனது திருவருளால் எழுகிறார், கையை பிடிச்சுக்கிறார். இங்கே ஆச்சரியம், பார்க்குற அத்தனை பேருக்கு ஆச்சரியம். இறந்து கிடந்தவருக்கு எப்படி இந்த எழுச்சி வந்தது, இந்த உயிர் வந்தது? இறைவன் வானத்திலிருந்து வானவர்கள் இறைவன் காட்சி தருகிறான். வானவர்கள் மலர் மாறி பொழிகிறார்கள். இந்த 2 இனிய நண்பர்களும் சேர்க்கின்ற காட்சி. அங்கே ரத்தம் மறைகிறது, அவர்களது சத்தம் மிகுகிறது. சிவா 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 என்ற சத்தம் மிகுகிறது, ரத்தம் மறைகிறது. 2 பேரும் ஒருவரை கட்டி தழுவுகிறார்கள். மானக்கஞ்சாரது மகளுக்கோ என்ன சந்தோஷம்! இறந்த கணவன் உயிர் பிழைத்தால் எவ்வளவு சந்தோஷம்! அத்தனை பேரும், அந்த ஊரே மகிழ்ச்சியில் திளைக்கிறது. அத்தனை பேரும் கொதுகலிக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். எல்லோருமா சேர்ந்து இறைவனது திருக்கோயிலுக்கு போகிறாங்க. பக்கத்தில் திருப்பொன்கூர் ஆலயம். சுந்தரர் வாயிலிருந்து பதிகம் தவழ்கிறது. அந்த பதிகத்தில் ஏர்கோன் கலிக்காமரை பதிவு செய்கிறார். யார்? சுந்தரர். என்ன பாருங்கள், இதெல்லாம் என்ன செய்திகள்! இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் நம்ம கேட்கறதுக்கு, பார்க்கறதுக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். தமிழால் இதை பதிவு செய்தவர் சேக்கிழார் பெருமான். பெரிய புராணத்தில் இந்த ஏர்கோன் கலிக்காமறது புராணம் ரொம்ப அருமையாக இருக்கும். நாம் மனம் விட்டு சிந்திக்கிறது, கண்ணீர் விட்டு அழுவதற்கான காப்பியம். இறைவன் நம்மக்கிட்டெல்லாம் வருவான் நிச்சயமாக. இந்த ஏர்கோன் கலிக்காமர் காப்பியத்தை நாம் படித்தோமானால் இறைவன் நம்மிடையே உலவுவான், நமக்கு அவன் எல்லாம் தருவான் என்பதை கூறி, நட்புக்கு இலக்கணம் சுந்தரர் கலிக்காமர். இருவரது நட்புக்கும் இனிய காவியம் ஏர்கோன் கலிக்காமர் காவியம். இறைவனோடு தோழனாக இருந்தாலும் அப்போது இவர் என்ன பண்ணியிருக்கணும்? இறைவா ஏன் இவன் உயிரை பறிச்சேன்னு கேட்காம அது கேட்டிருக்கலாம் இல்லையா? இவர் தான் இனிய தோழராயிட்டே, மனைவி சேர்த்து வைக்கிறாரு, 2வது கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாரு, எல்லாமே பண்ணுறாருல்ல. சுந்தரருக்கு பொன் கொடுத்து பொன் வாங்குறாரு, எங்கே கேட்டாலும் பணம் கொடுக்குறாரு. கடைசியில் முதலை 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன முதலைய வாயில் இருக்கிற மழலையே எழுப்பி தராரு சுந்தரர்.
இப்படியெல்லாம் செஞ்சவர் சிவபெருமான்கிட்டயே கேட்டு இவருடைய உயிரை திரும்ப வாங்கியிருக்கலாம் இல்லையா? அவர் அருளிய சூளை தானே, செய்யலை. ஏன்? அந்த நட்புங்கிறப்போ இறைவனை கூட மறந்துடுறாங்க. அந்த நட்பை மட்டுமே நினைத்து கொண்டு தனது உயிரை இழக்கிறாருங்க. இதாங்க, அதாவது அகநக நட்பதே நட்பு, முகநக நட்பது நட்பல்ல. இது திருக்குறள். ஸோ நட்புக்கு ஒரு இலக்கணமாக வாழ்ந்தவர் சுந்தரர். நட்புக்கு நண்பனாகவே இருந்தாலும் கூட இறைவனை அவமதிக்கக்கூடாது என்ற ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்தவன் ஏர்கோன் கலிக்காமன். என்னென்ன செய்திகளை அள்ளி தருகிறது பாருங்கள். அவ்வளவு தீம்ஸ், அவ்வளவு கான்செப்ட்ஸ், அவ்வளவு மாரல். அறத்தை போதிப்பதே பெரிய புராணம், அறத்தை அள்ளித்தருவதே பெரிய புராணம். நாம் இதெல்லாம் படிக்கணுங்க. இந்த உலகம் அமைதியாக வாழணும்னா நாயன்மார்களை பற்றிய அறிவு மக்களுக்கு போகணும். நாயன்மார்களை பற்றிய செய்தி போனால் நல்ல தமிழ் வளரும், நல்ல மனித நேயம் வளரும், சமூக சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மலரும், ஆன்மீக வாணிகம் குறையும், தேவையில்லாத ஆராதனைகள், தேவையில்லாத அபிஷேகங்கள், தேவையில்லாத விழாக்கள் எல்லாம் இல்லாமல் போகும். ஒருவன் ஒருவனோடு அன்பு செய்வதற்கு என்ன தேவையோ அது மட்டுமே நிலைக்கும், அது மட்டுமே அன்பு. அதுமே அன்பை பெருக்கினால் அங்கே ஆண்டவன் நிலைப்படுகிறான் என்ற செய்தியை இந்த மக்களுக்கு எடுத்து தருவதே பெரிய புராணம். அதில் இந்த ஏர்கோன் கலிக்காம நாயனார் புராணம் ரொம்ப சிறப்பானது. சுந்தரர், நான் சொன்னேன் இல்லையா, சுந்தரர் தனது உயிரை போக்கி கொண்டார். என்ன வேணாலும் செஞ்சு அவருக்காக பண்ணித்தரக்கூடிய சிவபெருமானையே மறந்து நட்பு ஒன்றே மேலிட தன்னையே தனது கழுத்தையே அறுத்து கொள்கின்ற நிலைக்கு வருகிறார். அப்போதுதான் அந்த இறையருள் வந்து அவரை மீட்டு தருகிறது. யாரை மீட்டு தருது? இறந்து போன ஏர்கோன் கலிக்காமனின் உயிரை மீட்டு தருவது இவரது நட்பு. இந்த நட்பின் வலிமை இறைவனையே தாக்கி இறந்து போனவனை எழுப்பி தருகிறது. அப்போது நட்பின் வலிமைகள் இறைவனையே ஈர்க்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. 63 அற்புத வரலாறு என்ற தொடரின் கீழ் இன்றைக்கு உங்களோடு பங்கு கொள்ளவிருப்பது 6ஆம் நாயன்மாராகிய விரண்மீண்டர் என்பவரின் அற்புத வரலாறு. இவர்தான் அடியார் வரிசைக்கே ஆணிவேராக இருந்தவர். இவர் பிறந்த ஊர் சேரநாடு, செங்குன்றூர். காலம் சுந்தரர் காலம், 9ஆம் நூற்றாண்டு. இவர் திரு நட்சத்திரம் சித்திரை ஆதிரை, சித்திரை திருவாதிரை. சித்திரை ஆதிரை சைவத்துக்கும் சித்திரை திருவாதிரைக்கும் ரொம்ப கனெக்ஷன் உண்டு. நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பிறந்த நட்சத்திரம் ஆதிரை, சித்திரை திரு ஆதிரை. செக்கிலார் பெருமான் தனது பெரிய புராணத்தை அரங்கேற்றம் செய்த நட்சத்திரமும் சித்திரை ஆதிரை. அந்த அரங்கேற்றத்தை தொடங்கின நாளும் சித்திரை ஆதிரை, முடித்த நாளும் நிறைவு செய்த நாளும் சித்திரை ஆதிரை. 27 நட்சத்திரங்களில் 2 நட்சத்திரங்களுக்குத்தான் திரு என்ற அடைமொழி இருக்கும். ஒன்று திரு ஆதிரை, இன்னொன்று திரு ஓணம். ஆதிரை பெருமான் சிவபெருமானுக்கும், ஓணம் திருமாலுக்கும் உரியதாகும். இந்த 27லையும் அந்த 2 பேரும் தெய்வம் என்பதனால் அவர்களுக்கு திரு என்ற அடைமொழியை தந்தார்கள் போலும். இப்படிப்பட்ட சித்திரை திரு ஆதிரையில் திரு நட்சத்திரமாக விளங்குகின்ற விரண்மீண்டர் சேர நாட்டைச் சேர்ந்தவர். செங்குன்றூர் இவரது ஊர். இந்த செங்குன்றூரை சொல்லுவாங்க செங்கானூர்னு இப்போ ஒரு ஊர் இருக்கு. அதுதானா அப்படின்னா இல்லை. சி.கே. சுப்பிரமணிய முதலியார் தனது பெரிய புராண விளக்க உரையில் சொல்லுவார், இது குற்றாலத்துக்குலேருந்து 5 கிலோமீட்டரில் இருக்குது செங்கோட்டைன்னு ஒரு ஊர். அந்த ஊர் தான் இவர் பிறந்த ஊர். அப்போது இப்போதைக்கு அது தமிழ்நாடு, முன்னாடி அது சேரநாடு. தென்காசி அன்றைக்கு சேரநாட்டில் இருந்தது. மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரம் செங்கோட்டை.
அந்த ஊருக்கு நான் போயிருந்தப்போ கேட்டேன், இந்த ஊரில் ஒரு நாயன்மார் பிறந்த மாதிரி இது. அந்த ஊர்க்காரங்களுக்கு யாருக்குமே தெரியல. எத்தனையோ ஊர்களில் போய் கேட்குறேன், உங்கள் ஊருக்கு என்ன சிறப்பு? என்ன சிறப்பியா, இந்த ஊரில் ஒருவே இல்லை, எல்லோரும் மெட்ராஸ் போயிட்டான், எல்லோரும் துபாய் போயிட்டான், பிழைக்கிறது இங்கே வழி இல்லை. அதான் நாட்டினுடைய நிலைமை. இப்போ எல்லாரும் திரும்பவும் சென்னையில் இருந்தால் பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சொந்த ஊருக்கு போயிடுறான். காலம் மாறுகிறது. அதனால் அந்த ஊரில் பிறந்த நாயன்மாரை பற்றி அந்த ஊருக்காரனுக்கே தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா தெரிந்து கொள்ள அவனை வைக்க தோன்றுவதற்கு நம்ம யாரும் சைவர்கள் தயாராக இல்லை. ஒரு நாயன்மாரை பற்றிய செய்தி அந்த ஊருக்கு தெரியணும். இந்த ஊரில் ஒரு நாயன்மார் பிறந்த இளையான்குடியில் போய் கேளுங்க, பாதி அது இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இளையான்குடி மாறன் பிறந்த ஊர், பக்கத்தில் ராமேஸ்வரம், ராமநாதபுரத்தில் போய் கேளுங்க. அந்த ஊரில் பாதி இடத்த இஸ்லாமியர்களே வாங்கிட்டாங்க, மீதி இடத்த வாங்கக்கூடாதுன்னு இந்துக்கள் சட்டம் போட்டிருக்காங்க. இதுதான் இன்றைய நிலைமை. நீ அந்த சொத்தை நீ வாங்க, அதெல்லாம் வேறு, அதெல்லாம் அரசியல், அதை விடுங்க. அந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷன் பிறந்தான். இதான் காந்தி பிறந்த ஊர் போர்பந்தர், தெரியுதில்ல? பாரதி பிறந்த ஊர் எட்டயபுரம், தெரியுதில்ல? அது மாதிரி விரண்மீண்டர், இவரால் தான் திருவாரூரில் இந்த பட்டியலே ஏற்பட்டது. எந்த பட்டியல்? அடியர் பட்டியலே ஏற்பட்ட இடமே திருவாரூர் தான். அது யாரால் வந்ததுன்னு கேட்டால் விரண்மீண்டரால். அப்படிப்பட்டவருக்கு சொந்த ஊர் எந்த ஊரும் நமக்கே தெரியாது. சொந்த ஊர் எந்த ஊரும் தெரியாட்டாலும் போகுது. விரண்மீண்டரை பற்றியாவது தெரிஞ்சுக்குவாங்களான்னு அதுவும் கிடையாது, தெரியாது. என்னையா லாபம்? விரண்மீண்டரை நான் அறிந்து கொள்வதால் எனக்கு என்ன லாபம்? மென்டலியா, ஃபிசிக்கலியா, இல்லை மானிட்டரிலியா? மனத்தளவிலா, உடம்பளவிலா, இல்லை பொருள் அளவிலா? எதுவுமே இல்லை. இப்போ நான் விரண்மீண்டரை சொல்கிறதால எனக்கு என்னையா லாபம்? அதைத்தான் நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, சொல்லவே மாட்டேனே. எதை எடுத்தாலும் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டு கொடுத்தோன்னா நம்ம பிறந்ததே என்ன லாபம்? யாருக்கு லாபம்? ஒரு மரம் பிறக்கிறது நாட்டுக்கு லாபம். ஒரு மீன் பிறக்கிறது ஊரில் உள்ள அழுக்கெல்லாம் திங்குது. ஒரு நாய் பிறக்கிறது எல்லாத்தையும் திங்குது, அழுக்க திங்குது. ஒரு கொசு பிறக்கிறது அடுத்தவனை கடிக்குது, செத்து போகுது. இதெல்லாம் செய்கிறோம். நமக்கென்ன லாபம் என்று நினைத்தால் அங்கு லாபம் நஷ்ட கணக்கல்ல வாழ்க்கை. நாம் என்ன பிறந்தோம், ஏன் பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம் என்ற ஒரு நினைப்பு இருந்தால் ஒழிய அந்த வாழ்வுக்கு அர்த்தமே இல்லை. நாயும் பிறக்கும் இந்த படைப்பு. விரண்மீண்டரால் இந்த நாட்டுக்கு அடியார் பட்டியல் கிடைச்சது. அந்த செய்தியை தான் இன்றைக்கி பேச போகிறோம். மிகச்சிறந்த ஒரு செய்தி, மிகச்சிறந்த புண்ணியம் நமக்கு. எப்படி 63 நாயன்மார்கள் இந்த நாட்டுக்கு எப்படி லிஸ்ட் அவுட் ஆச்சு, இந்த டைரக்டர் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற செய்தியை விரண்மீண்டர் மூலமாக இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். திருவாரூர் கோவிலுக்கு போகிற வழியில் ஒரு மண்டபம் இருக்கும், அந்த கீ இருந்திருக்கு, இப்பவும் இருக்குது. தேவாசிரிய மண்டபம்னு பேர். அந்த தேவாசிரிய மண்டபத்தில் எப்போவுமே அடியார்கள் அமைந்து சத் விசாரணை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இறைவனை பற்றிய பேச்சு, இறைவனை பற்றிய சத் சங்கம், இதெல்லாம் அங்கே நடக்கும். நம்ம திருவாரூருக்கு நம்ம நாயன்மார் வந்துட்டார். யார்? சுந்தரமூர்த்தி நாயனார் வந்துட்டார். அங்கே தான் அவருடைய முதல் கல்யாணம் நடக்கிறது. பறவை நாச்சியாரை பார்க்கிறார். அவரை இறைவன் தன்னை தம்பிரான் தோழர் என்று வரித்து கொள்கிறார். தம்பிரான்னா சிவபெருமான், தோழர்னா சுந்தரர். தம்பிரானுக்கு ஒரு தோழர். நாம் நம்முடைய ஃப்ரெண்டுகிட்ட எவ்வளவு ஈஸியாக மூவ் பண்ணி அவனுக்கு நான் கொடுக்க அவன் எனக்கு கொடுக்குங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இவரை தம்பிரான் தோழர் என்று அழைக்கும்படியான செய்திகளெல்லாம் அங்கே நடந்தது. இறைவனே அவரை தம்பிரான், நீ எனக்கு தோழன் அப்படிங்கிற மாதிரி. அவர் என்ன ட்ரெஸ்ஸு போடணுங்கிறத கூட இறைவன் சொல்லி கொடுத்தார் சுந்தரருக்கு. நீ இதே மாதிரி ராஜா ட்ரெஸ்ஸில் கம்பீரமாக கையில் பொற்கோல் வச்சுக்கோ, ஒரு கையில் செண்டு வச்சுக்கோ, தலையில் கிரீடம் வச்சுக்கோ, உடம்பில் பட்டு போட்டுக்கோ, கழுத்தில் மாலை போட்டுக்கோ. சுந்தரர் ஒரு அழகர்.
சுந்தரம்னாலே அழகு. அப்படிப்பட்ட மனிதர் பறவை நாச்சியாரோடு வாழ்ந்து வருகிறார். வயசு 12, 13 இருக்கும். அவருக்கு திருமணம்ங்கிறது 12 தானே ஆகிருக்கும் அந்த காலத்தில். இந்த காலத்தில் 28 ஆனாலும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. ஆம்பளைக்கு 35 ஆனாலும் பெண்களுக்கு கல்யாணம் ஆகிறது இல்லை. இவர் வாழ்ந்த காலமே 18 வயசு தான். அந்த 18க்குள்ளே இவர் என்னென்ன பண்ணுறார் சுந்தரர். நான் இன்னைக்கு சொல்ல வந்த சுந்தரர் காவியம் அல்ல, இருந்தாலும் சொல்கிறார். சுந்தரர் 18 வயசு, 12 வயசில் தான் முதல் திருமணம், தடுத்து ஆட்கொள்ளப்படுகிறார். அதுக்கப்புறம் கல்யாணம் 13 வயசுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இருந்தது 5 வருஷம்தான் இடைவெளி. அந்த 5 வருஷத்துக்குள்ளே, அந்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக 2 தடவை தமிழக பயணம், 2 தடவை சேர நாட்டு பயணம், எவ்வளவோ செய்திகள், எவ்வளவோ சிறப்புகள், நிறைய பதியங்கள் பாடுறாரு, இறைவனோடு போராடுறாரு. எல்லாமே அவருக்கு 2 கல்யாணம், கண் போகுது, கண் வருது, உடம்பு சரியில்லாமல் போகுது, திரும்ப சரியாகுது. இத்தனையும் அந்த அவ்வளவு செரிஷ்டு, அவ்வளவு காம்பேக்டாக இவ்வளவு நடந்திருக்கு அவருடைய வாழ்க்கையில். அதில் முதன்மையாக இங்கே தான் வருது. அவர் பறவை வீட்டிலேருந்து திருக்கோயிலுக்கு வராரு. காலையில் ராஜா ட்ரெஸ்ஸில் அம்சத்தோடு வராரு. இறைவனது நினைப்பிலேயே வராரு. இறைவனது நினைப்பிலேயே வர்றவர் தேவாசிரிய மண்டபத்தை மறந்து போய் உள்ளே போயிடுறார். அந்த விரண்மீண்டரும் மற்ற அடியார்களும் அந்த மண்டபத்தில் வீற்றிருக்கிறார்கள். அப்போ விரண்மீண்டர்கிட்ட சொல்கிறாங்க மற்ற அடியார், ஐயா அதோ போகிறாரியா, அவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார், இறைவனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், அப்பப்போ இறைவனோட பேசக்கூடியவர், இறைவனுக்கு அவருக்கு ரொம்ப கான்டாக்ட், தம்பிரான் தோழர்னு அவருக்கு பேர். சரி இருந்துட்டு போதும்யா, நம்ம போகும்போது ஐயா ஒரு சல்யூட், வணக்கம், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா, அவர் பாட்டு போகிறாரு அப்படிங்கிறார் விரண்மீண்டர். அது அப்படித்தாங்க. ஏன்னா அவருக்கு சரி விடு, இப்படிப்பட்ட ஆளை நம்ம என்ன பண்ணலாம், யார் கேட்குறா, விரண்மீண்டர். மற்றவங்களாம் கேட்குறாங்க, சரி இருந்துட்டு போகிறார் விடுங்க, அவர் பெருமானோட தொடர்பு அதிகம் இருக்குது, அதனால நம்ம மறந்து போயிருப்பார், இறைவனது நினைப்பிலேயே போயிருக்கலாம் அப்படி. அடியாரை வணங்காமல் ஆண்டவனை வணங்க செல்வது தவறு. தொன்றதும் பெருமை சிறப்பு. அவை பாடினாள், உலகத்தில் ஆண்டவனுக்கு உள்ள மரியாதை என்னவோ அது மாதிரி 1000 பங்கு மரியாதை அடியார்களுக்கு. நம்ம வணங்கிட்டு தான் உள்ளே போகணும். சரி என்ன பண்ணுறது, போயிட்டார். இப்போ என்ன பண்ணலாம், விரண்மீண்டர் சொல்கிறாரு, சுந்தரர் நமக்கு புறம்புனா என்ன, சஸ்பெண்ட். நம்ம கட்சியில் இருந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு, நீக்கியாச்சு, அவ்வளோதான். நீங்கள் நீக்கி என்னங்க பிரயோஜனம். சிவபெருமான் சேர்த்துக்கிறாரு. சிவபெருமான் நம்ம கட்சிக்கு தலைவர், சைவத்துக்கு தலைவர் சிவன். அவருக்கு வேண்டப்பட்டவரை நாம் சஸ்பெண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம், சுந்தரர் புறம்புன்னு சொல்லி என்ன பிரயோஜனம், என்ன பயன். இறைவன் அவர் பக்கம் இருக்கிறாரு. அப்படியா சொல்கிறீங்க, விரண்மீண்டர் சொல்கிறாரு. அப்படியா, சரி, இன்னையிலிருந்து இவரை ஆட்கொள்ளுகிற சிவபெருமானும் நமக்கு புறம்பு, அவரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டார். யாரை பண்ணியாச்சுதே, சைவம். எந்த கட்சிக்கு யார் தலைவராக இருக்கிறாரோ அவரையே சஸ்பெண்ட் பண்ணுற உரிமை அடிமட்ட தொண்டருக்கு இருந்தது. அன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. உள்ளே போனார் இல்லையா சுந்தரமூர்த்தி நாயனார், ஓரமாக நிற்கிறார் சிவபெருமான். என்ன சுந்தராங்கிறார். ஐயா இவருக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் அவரை சஸ்பெண்ட் பண்ணதால் மூலஸ்தானத்தில் இல்லை பெருமான், ஒரு ஓரமாக நிற்கிறார். சுந்தரா என்ன நடந்ததுங்கிறார். எனக்கு தெரியலையா, நீ அடியார்களை வணங்காமல் வந்தாயா. ஆமையா, கவனிக்கலையா, உங்கள் ஞாபகத்திலே வந்துட்டேன். என்னப்பா அது, அடியார்களை வணங்கித்தானே ஆண்டவனை காண வரணும், நீ ஏன்பா அந்த மாதிரி பண்ண. உன்னால் எனக்கு இருக்கிற நிலைமை பாரு, நீயும் புறம்புன்ட்டாங்க, உன்னையும் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க, என்னையும் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க, நமக்கு இனிமேல் என்ன பொழப்பு. சரி வா, நீ அந்த அடியார்களை வணங்கி அவர்களை பற்றிய புகழை பாடு, போதும், அதுதான் நீ செய்யக்கூடிய பாவ மன்னிப்புங்கிறார். இவரை சொல்கிறார் சுந்தரர். 13 வயசு, என்ன தெரியும் இவருக்கு. ஐயா அடியார்களை பற்றி அடியன் என்ன தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவர்களுடைய சிறப்பு, அவர்களது புகழ், அவர்களுடைய வரலாறு, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஐயா உனக்கு எதுவும் தெரிய வேண்டியதில்லை, ஆனால் உனக்கு எல்லாம் தெரியும். நீ போ, அவங்கள வணங்கி பாடு, வணங்கி
அவர்களை பற்றிய எல்லாரையும் வணங்கி ஒரு பதிகத்தை பாடு, ஒரு திருத்தொகையை தா, இந்த உலகம் அதை ஏற்கட்டும்ங்கிற. ஐயா எனக்கு ஒன்றுமே தெரியாது ஐயா, அதை தானையா சொல்லணும், என்னத்தையா ஆரம்பிக்கிறதுங்கிறார். பெருமான் என்ன பண்ணுறாரு, அவருக்கு அடியெடுத்து தருகிறார். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு அடியெடுத்து கொடுக்கிறார். அது அப்படியே சுந்தரமூர்த்தியாரின் மூளைக்குள்ளே ஏறுது, ஞானம் பிறக்கிறது. அத்துணை அடியார்களும் அடுக்கடுக்கா அந்த டைரக்டரி பிறக்கிறது, அந்த லிஸ்ட் பிறக்குது, அந்த பட்டியல் பிறக்கிறது. போகிறார் விரண்மீண்டர் அந்த தேவாசிரிய மண்டபத்துக்குள்ளே போய் அதை அனைவரையும் கீழ் விழுந்து வணங்கி அடியாருக்கு எனது வணக்கம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரை பற்றியாக பாடுறார். அந்த பாடல் தான் திருத்தொண்டத் தொகை. அதில் 63 அடியார்கள், அதாவது தன்னை சேர்க்கலை, அவருடைய அப்பா அம்மா பேரை சொல்லி முடிக்கிறார். அவங்க அப்பா பேர் சுந்தரனுடைய அப்பா பேர் சடையனார், அம்மா பேர் இசைஞானியார். இந்த 2 பேரும் தந்த சுந்தரமூர்த்தி நாயனார் தருகின்ற செய்தி இது அப்படின்னு சொல்லி இந்த தெளிவாளந்தனருங்கிறத ஆரம்பத்தை அடியெடுத்து கொடுத்த இறைவனை வணங்கி பாடுறார். இதில் பாருங்கள், இறைவனுக்கு என்ன இவ்வளவு அக்கறை. இந்த இன்சிடெண்ட், இந்த நிகழ்ச்சி, இந்த சம்பவம் உருவாகிறதுக்கு இறைவனே காரணமாக இருக்கான். ஏன்? அடியாரை பற்றிய செய்தி நாட்டுக்கு போய் சேரணும், மக்கள் தொண்டு செய்வதற்காக பிரியம் வரணும். அப்போ அந்த அடியார்கள் மதிக்கப்பட்டால் ஒழிய, அடியார்களுக்கு இந்த நாட்டிலே மரியாதை இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் ஒழிய, சாதாரணமாக கோயிலுக்கு போனால் போதும், தொண்டு செய்ய வேணாம், சேவை மனப்பான்மை இல்லாமல் போய்விடும். நாட்டில் சேவையுடன் அந்த நாட்டில் இதுவரைக்கும் வந்த அடியார்கள் அத்தனை பேரையும் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணணும், அதை மக்களுக்கு அறிவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு? சிவபெருமானுக்கு. அவர் தான் இந்த சம்பவத்தை ஏற்படுத்துகிறார். விரண்மீண்டரை பேச சொல்லி, சுந்தரரை கேட்க சொல்லி, தெளிவாள அந்தனரதம் அடியார்க்கும் அடியேன் என்ற ஒரு லைனை எடுத்து கொடுக்க சொல்லி பண்ணார். இதையே தான் திரும்பவும் பண்ணுறாரு. என்ன அடியார்கள் மேலே ஆண்டவனுக்கு என்ன அக்கறை பாருங்கள். பெரிய புராணத்தை எழுதுறதுக்கு உட்கார்ந்துருக்கிற சிதம்பரத்தில் எழுத கை வரலை. எல்லா ஆவணங்கள், எல்லா சிலா வடிவங்கள் அத்தனையும், கல்வெட்டுகள், சுவடிகள் எல்லாத்துலேயும் அவர் தகவல் வாங்கிட்டார். பெரிய புராணத்தை ஆரம்பிக்கணும், ஆயிரங்கால் மண்டபத்தில் உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறார். அன்னைக்கு சித்திரை ஆதிரை, வாயில் எதுவும் வரமாட்டாங்க. ஒரு அதை எது இங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படியே நம்ம கேட்போம் இல்லையா? அதே மாதிரி எல்லாமே மறந்த மாதிரியாக இருக்குது. யாருக்கு? சேக்கிழார் பெருமானுக்கு இறைவன் அசரீரி தருகிறான். எனக்கு நீங்கள் தான் அடி எடுத்து கொடுக்கணுங்கிறாரு. இறைவன் தருகிறான். என்ன? உலகலாம் அப்படின்னு ஒரே வார்த்தை, ஒரே வேர்டு, சிங்கிள் வேர்டு, உலகலாம் கொடுக்குறாரு. பொங்கி எழுந்தது கடலென, பிரவாகமென, சாகரமென பெரிய புராணத்தை எழுத ஆரம்பிச்சிட்டார். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் வருது. அப்போது இறைவனுக்கு என்ன அக்கறை பாருங்கள் அடியார்கள் மேலே. அடியாரது வரலாறு இந்த நாட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பது இறைவனது குறிக்கோள். அது எப்படியெல்லாம் நடத்துகிறார் பாருங்கள். அங்கே விரண்மீண்டருக்கு பேச சொல்லி, சுந்தரரை பாட சொல்லி, சேக்கிழாரை எழுத சொல்லி, இன்றைக்கு நம்மை பேச சொல்லி இருக்கிறார். இதாங்க விரண்மீண்டரது கதை. இவ்வளவுதான். அந்த அன்னைக்கு எழுதின அந்த 63 பற்றிய லிஸ்ட். தெளிவாள் அந்தனரதம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கும் அடியேன், இல்லையே என்ன அதை ஏற்பகைக்கும் அடியேன் அப்படின்னு அந்த வார்த்தை, அந்த வாக்கியம் போய்கிட்டே இருக்கும். இந்த திருத்தொண்ட தொகை இயற்றப்பட்டது திருவாரூர் தேவாசிரிய மண்டபத்தில். இதற்கு முதலடி எடுத்து தந்தவர் தியாகேச பெருமான் ஆகும். பின்னால் வரக்கூடிய பெரிய புராணத்துக்கு இதுதான் அச்சாரம். சுந்தரமூர்த்தி நாயனாரது காலத்தில் வாழ்ந்தவர் விரண்மீண்டர் தான் இந்த அடியர் தொகுதிக்கு ஆணிவேராக இருந்தவர் என்பதை கூறி விரண்மீண்டரை வணங்குவோம். விரண்மீண்டர் என்ற ஒரு நாயன்மார் இல்லாவிட்டால் இந்த பின்னாடி கூட ஏதாவது வந்திருக்கலாம். ஆனால் அவர் தான் முதலாவதாக இந்த அடியர் பட்டியல் வெளியிடுவதற்கான ஒரு காரணகர்த்தா என்று சொல்லி விரண்மீண்டரை வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நமது பலம் திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.